தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்ததை பாஜக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தங்கள் பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன். சார் வணக்கம். திமுகவோடு கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது தேமுதிக. இது என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவா? நான் தொடர்ந்து இந்த கூட்டணி இன்றைய முடிவுக்கெல்லாம் முன்னாடியே நான் தொடர்ந்து பத்திரிகை நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் முதல் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக, தீர்மானித்திருக்கின்ற அணியாக, மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்படும், வெற்றி பெறும் என்று நினைக்கும் அணியாக மத்தியில் என்டிஏ, மாநிலத்திலே அதிமுக தலைமையிலான அணி என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். அதனுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பது தொடர்கிறது. இதனால் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தேமுதிகவை ஏன் என்டிஏ கூட்டணிக்குள்ள தக்க வைக்க முடியல? ஏன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயகத்திலே யாரோடு சேருவது என்பது அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரம், உரிமை. அதற்கேற்றவாறு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். தேமுதிக இன்றைக்கு திமுகவோடு சென்றிருக்கின்றது என்றால் அது அவருடைய தலைமையினுடைய முடிவு. பொதுவாக வாக்காளருடைய எண்ணம், சிந்திப்பு என்ன? கேப்டன் அவர்கள் இருந்தவரை திமுகவோடு தேமுதிக செல்லவில்லை. இன்றைக்கு புதிதாக சென்றிருக்கிறது. இன்றைக்கு வெல்லக்கூடிய கூட்டணி வேறு, அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற கூட்டணி வேறு என்பதுதான் இன்றைக்கு எண்ணமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கண்ணோட்டம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தான் இந்த கூட்டணியை தீர்மானிச்சதுல முக்கிய அம்சமா இருக்கா? மாநிலங்களவை பதவிக்கு கடுமையான போட்டி இருக்கு. அந்த போட்டியில நீங்க கூட இருக்கிறதா தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? என்னுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையிலே தற்போது சட்டமன்ற தேர்தல், அதனுடைய வெற்றி, எங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது. சட்டமன்றத்தில் எங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் என்னுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. மற்ற கட்சிகள் இன்னொரு கட்சியினுடைய தலைமையோடு பேசும்போது எந்த அடிப்படையில பேசினார்கள், எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பேசினார்கள் என்பதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. அது அவர்களுக்கிடையே நடந்திருக்கின்ற பேச்சுவார்த்தையாக தான் இருக்க முடியும். தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள போயிருக்கிறது பலம் சேர்க்குமா அந்த கூட்டணிக்கு? முதல் அணி, வெற்றி அணி, அதிமுக தலைமையிலான அணி, என்டிஏ அணி என்று கூறும்போது எந்த அணிகள் எப்படி அணிகள் சேர்ந்தாலும் 2, 3ஆகத்தான் இருக்க முடியும். நாங்கள் தான் முதல் அணி, வெற்றி அணி என்று நான் உறுதியாக கூறுகிறேன். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன்.